காட்டை அப்படி இருக்கலே இந்நாட்டு மலருக்கு போர்பட தளபதி இந்நாட்டு மன்னருக்கு போர்பட தளபதி பெயர் பெற்று சீரி திருப்பட வாக்கு அழிதிரவம் வரும்போதே ஆடல பாடலமாக வந்தேன். மனசுக்கு சந்தோஷமா இருந்தது. ஆனால் உன்னுடைய பாட்டிலே பிழை இருக்கிறது. தவறு இருக்கிறது. மீண்டும் ஒரு முறை பாட்டு பாடு. பாட்டு பாடு சொல்லு. பாட்டு பாடு அப்படி சொல்ல பாடுன்ற சிம்பிளா பாடல் பாடு பாருங்கம்மா மூஞ்சி மட்டும் வெளியே காட்டாது. மூஞ்சி பாக்குறப்ப கை வச்சு பேசுவா யாரு உன் காவல்காரன்? காவல்காரன் நாயனே. நான் நாய் தெய்வமே. ஆனா ஓத்தாண்டே அப்படின்னு நான் கேப்பனா? ஆனா உமாண்டே அப்படின்னு நான் கேப்பனா? அப்படின்னு கேப்பனா? நான் யார்? காவல்காரன் நாய். நீ யார்? எஜமாண்டா. தெய்வம். தெய்வம். என்ன வாயில என்ன சொன்னா? ஐயா ஐயோ விளையாட பாடிச்சு அப்படியே பிடிச்சிக்கிட்டே வந்துட்டாங்க. போகட்ட வச்சுக்கல. நீ வர என்னடா காலம் தாமதம்? அது தெளிவாதான் நீ வரதுக்கு என்ன காத்தம்? யாரும் பேசாதீங்க. என்ன கேட்டீங்க? நீ வருவதற்கு என்ன காத்தம்? யாரு கேட்கறது? நான் கேட்டேன். யாரு சொல்லும்? நீ பதில் சொல்லணும். ஏன்னு சொல்றேன்? நீ வருவதற்கு என்னடா காலம் தாமதம்? அது தான் யாரு கேட்கறது? நான் கேட்டேன். யாரு சொல்லணும்? நீதான் பதில சொல்லணும்.
ஏய், நீ வருவதற்கு என்ன காலதாமதம்? யாரு கேள்வி கேட்கறது? நான் கேள்வி கேட்டேன், யாரு பதில் சொல்லும்? நீ பதிலை சொல்ல வேண்டும். கூட அதான் வார்த்தை கேட்டா தானே சொல்லுவாங்க. கொம்பு எடுத்தாதான் குரங்காடுன்னு சொல்லுவாங்க. யாரோ சொன்னாங்க, நீ என்ன கேட்க போற? ஏய், இன்னைக்கு ஏழைக்கு முன்பதாக அரசவைக்கு வரக்கூடிய நீ என்னடா காலதாமதம்? எனக்கு அடுத்த வேலை வெட்டி போச்சு. நேரம் வந்துகிட்டே இருந்து 3 வயது கூறாது 4 பேர் உட்காந்து தரகாட்சி இருந்தாங்க. அந்த பையன் வந்து இந்த 4 பேர் மேல உட்காந்து அப்படியே குறு 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 குறுன்னு பார்த்துட்டு இருந்தேன். எதற்காக? உனக்கு ஒரு நீங்க கொடுக்க மாட்டாங்களா? ஆடா கொடிகார பையன். ஐயோ நீ போலி தனராஜாப்பா. நான் சொல்றது முதல்ல கேளு. குடிகார பையன் ஒண்ணுன்னு சொன்னா ஆமா என்னையே சொல்றேன். ஓ ஏன்னா இந்த குடி வாசனையே உனக்கு நான் சொல்றது கேளு. சொல்லுங்க. கூலி என்றால் எனக்கு அறவே பிடிக்காது. அதனால கணக்கில் உனக்கு கோயில் கட்டி வச்சுக்கிறாங்க. கோயிலுக்கு பூசாரி வந்தான். கருப்புக்கு கொஞ்சம் ஏறிட்டாங்க. உச்சி அதான் அடே உனக்கு குட்டு குத்துற இடம் பாத்தியா? கூலி என்றால் எனக்கு அறவே பிடிக்காது. தாய் அவரு கண்ணாடி பூசாரி. குடிகார சாவு கூட நான் போக மாட்டேன்டா. ஓ ஏன் எதனால? குடிகார சாவு கூட போக ஏன்னா மாட்டேன். வாய் கொடுக்குறத சேர்த்து விடுறானே. ஏன்னா நீ போகாத சாவி எதுன்னு கேளு. நீ போகாத சாவி எதுன்னு கேளு. ஏத்து. எதுவுமே கிடையாது. ஏன்னா தாய் உண்மையை ஒட்டம் கொஞ்சம் சொல்றேன் கேளு. உலகத்துல நல்லது சொல்றதுக்கு 110 பேர் தான் இருக்காங்க. 2 கண்டி போய் எரிட்டான். அதுல கூட ஆளுக்கு 3 பீஸ் தான் வீந்துச்சு. ஏன் இவ்வளவு கத்துறா? ஒருமே பேசு. உலகத்துல ஒருமையா பேசிடாம மாட்டாங்க. போயில ஓ வாடா டேய் கண்ணா. மாட்டாம ஆச்சு உள்ள பேசி நம்ம ஆடு வேணுமா? டா 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 டா. மாட்டா கூத்து முடுறா. யாரு கிடையாது தம்பி. அவன் தேவடியா பையனுக்காக மச்சான் கம்பெனி உள்ள அப்படி இருக்கும்போது உலகத்துல உண்மைய நல்லத சொல்றதுக்கு 10 பேர் தான் இருப்பான். அந்த 10ல நான் ஒருத்தன். கோவிந்தா கோவிந்தா. நல்லவனுக்கு ஏது காலம். ஏம்பா 10 பேர்ல அவர் எத்தனாவது ஆளுன்னு கேளு. 9 நான் சொன்னா அப்படி இருக்கும்போது கொடி கொடிய கிடக்கும். கொடி பழக்க வளத்தை கிடக்கும். யாரை பார்த்து திறந்தா விட்டாலும் சரி. கொடி கொடியை கிடக்கும். கொடி பழக்க வளத்தை கிடக்கும். யாரை பார்த்து திறந்தா விட்டாலும் சரி. என்ன பார்த்து திருந்துடா. மாரியாத்தா தாயே, நீ கோயிலுக்கு லீவ் போட்டு யாரா கொண்ட ஏறி வெடி போய் யார் யாரே வாரி மாதிரி இவ்வளவு வாரி போட்டாமா? 12 மணிக்கு வாங்கி சாப்பிட்டாருனாங்கன்னா 12:02 ராஜா ஃபுல்லா குடிச்சிட்டு கழுத்து முறுக்கி நங்கே பட்டு கிடப்பான். இவன் மூஞ்சி நாய் நக்குதா, நாய் மூஞ்சி இவன் நக்கறனான்னு தெரியாது. மொத்தமே ரிவேஜுக்கு தானே. ஒரு நாள் பார்த்திருக்கிறியா? பார்க்காத நாள் எடிங்க ராஜா. அத பாரு உடா ஒரு பிடிக்கிற விட்டா உருப்படும். அப்படி இருக்கும்போது சொல்றா. இந்த 4 பேர் வயல வாட குட்டினாங்க. உட்கார்ந்து 4 பேர் யாரும் குடுக்குன்னு பாத்துட்டேன். இந்த 4 பேர் மத்த பசங்க எல்லாமே குட்டிருந்தாங்க. குட்டாங்க கவனிச்சாங்களா? என்ன செஞ்சாங்க? குட்டிட்டு குடிபாங்க அப்படியே வெட்டி மடிறாங்க. ஏன்னா அவளுக்குள்ள சண்டை வந்துருச்சு. யாரு பார்த்தா? அவளை பார்த்தா அவளுக்குள்ள சண்டை வந்து அடாடியா
சண்டை சண்டை வந்துருச்சு. சரி. இது முதல்ல வந்து முச்சாம்பர் இந்த மதுண்டு பையன் சின்ன பையன் போத மண்டிகாரி போய் நான் தான் பலசாலி நம்ம நிரூபிக்கணுமா நேரா எழுந்து ஓடி ரெண்டு படமர்த்த வேரோட புடுங்கி ரெண்டு தோல் மேல வச்சுக்கிட்டு அசால்ட்டா நடந்துவா தோல் மேல வச்சுக்கணும். ஆமாங்க இத பாத்திரம் ரெண்டாவது சும்மா நந்தா ஆமாங்க. ஐயோ நான் இவன் தான் பலசாலி நான் நினைச்சுக்கணும். இவன் பலசாலி. ஆனா ரெண்டாவது நாள் என்ன பண்ணா நேரா எழுந்து ஓடி போய் ஆலமரத்த வேரோட புடுங்கி அடி மடியும் தெரிச்சுட்டு தண்டா எடுத்து பல்லு வலிக்குவான். உன்னை விட இவன் தான் பலசாலி பாரு. ஐயோ நானும் அப்படித்தான் நினைச்சுக்கணும். சரிடா. ஆனா மூணாவது ஒரு ஆளுக்குறான் ஒரு 1000 ஆடு மேய்ஞ்சு நிச்சு 1000 ஆடு நேரம் எழுந்து ஓடி போய் அவன் கோமணத்தை உருவி அந்த 1000 ஆட்டு கோமணத்துல முடிச்சு கட்டி தோல் மேல போட்டு வந்துட்டான். இவங்க ரெண்டு பேர் வரைக்கும் வந்தா பலசாலி ஆனா நானும் அப்படித்தான் நினைச்சுக்கணும். சரிடா. ஆனா நானும் ஒரு ஆளுக்குறான் பாரு. ஐயா எங்க வீடு ஓலகாத்து வீடு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்க வீட்டு பக்கத்துல பெரிய புளிமரம் ஒண்ணு இருந்துச்சு. அச்ச மழை காத்துல அந்த புளிமரம் அப்படியே எங்க வீட்டு மேல சாயம் வந்துச்சு. பிறகு நானும் அதை வந்து பார்த்தானே நேரம் எழுந்து ஓடி போய் அவன் மூகலத்துல முடி பிடிங்க மரத்தை முட்டு கொடுத்தான். மூணு பேர் விட இவன் தான் பலசாலி. டேய் போறா பீச்சு கல்யாணம் ஒண்ணு தெரிஞ்சா சொல்லி தெரியுமா உனக்கு தெரியுமா தெரியாதா? முதல்ல ரெண்டு பணமரத்தை தூக்கி போட்டான். அவனும் பலசாலி இல்ல. இரண்டாவது ஆலமரத்தை அடியும் தள்ளி முனையும் தள்ளி நடுவுல இருந்து கொல்ல வலிக்குமானா அவனை கிடையாது. மூன்றாவது 1000 வாட்டா தான் கோமணத்துல முடிச்சு காட்டி போனான்னா அவனும் கிடையாது. மூக்க மயிர முட்டு கொடுத்து நிக்கிறான். உனக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியாது. வணக்கடா வணக்கம் பாய் சொல்றா. நாலு பேர்ல பலசாலி. டேய் இது தெரியாது ஆட்டாடுறதுக்கு வந்த பாப்பேர்ல இருந்து பேக தூக்கிடு. ஏமா இவன் படிச்சாங்க தெரியுமா? பலசாலி தெரியாதுடா. நல்லா ஊடு கோலிச்சா நின்னுங்கறான். தெரிஞ்சா சொல்லு தெரிஞ்சா. நாலு பேர்ல பலசாலி யாரு தெரியுமா? இந்த 4 பேருமே கிடையாது. இந்த மாதிரி வந்து புழுவினுக்கு நான் தான் பலசாலி. ஐயோ இது மொத்தம் உண்மை நினைச்சிருக்கிறியா? ஐயா தானத்துல தெரிஞ்சவரும் அண்ணன் ஐயா அங்க போன சிறப்பான சாப்பாடு அவங்க சாப்பிட்டு கொட்டாம மொத்தமே கனவு. ஐயோ இந்த கனவுல இந்த கோமணத்துல 1000 ஆக்க பிடிச்சு கட்டி வந்தது யாரு? பார்த்தா நீதான் கனவுல வந்து சொன்ன சொல்லுங்க. ஓ நான் வந்துட்டேன் மச்சான் ஒருத்தங்க நீயே ஒரு தொல்லை இன்னொரு தொல்லை தேவையா? பாரு போ கொட்டி போயிடுது அவங்க தலையில கொட்டி போயிடுது. சொல்றேன் எனக்கு டென்ஷன் ஆகலா மாத்திவே போய்
இந்த மாலை யார் தெரிஞ்சுக்கிறா? கை போச்சுன்னு வச்சியா மொட்டை ஸ்டாடிங் நடப்பேன். நீ விடுற மயிறு தம்பின்னு பாருங்க. விடுற மயிறு அங்க அதாக சொல்லி கொண்டு அவர் எவ்வளவு பேர் மனுஷன் என்னடா மயிறு மயிறு இல்லடாங்க ஒரு மயிறு அப்படியா சரி பெரியமா உன் புத்தி கட்ட தலையில மல்லி பூவா வைக்க போட்டியா நானா போட்டியா பூ அதுலங்க அதனால நான் சொல்றேங்க நீ வருவது கேடா கால் சம்மதம். ஆமா நீ யாரு நீ பெரியாளா என்ன பெரிய இந்த நாட்டில இந்த உலகத்தில எனக்கு தெரியாது எதுவுமே தெரியாது ஒண்ணுமே கிடையாது ஒண்ணுமே தெரியாதுடா. கேள்வி கேட்க சொல்லியா சிரிக்க சீர்மதி வாயா 3 கேள்வி 3000 கேள்வி கால் காக்கு சொல்லுவேன் அதுதான் வரும்போதே குஷ்டு வராது அங்க இருக்குது தெரியல முடிய ஏது உக்காரு பட்டு பட்டு உக்காரு பட்டு பட்டு உக்காரு உக்காரு கரெக்டா உக்காருக்கா ரெண்டாவது பொண்டாடி தாலி அறக்கும் யார பேரம் பண்றீங்க? ரெண்டாவது பொண்டாட்டியா யார் சொல்லியா டேய் அட தாலியா உக்கார நீ எங்கடா வச்சு லோட்டு பண்ற மறுக்க அதுவாட போறியா நீ உக்காரா ஏய் மாற பையா அதே ஏய் உக்காரா உக்காரா நம்ம உக்காரா எதுமா உக்காரா எதுமா உக்காரு கேளுங்கம்மா நான் இந்த சத்தம் சிரிக்காதே கேக்குதா கேள்வி ஆரம்பமாகட்டும். கேள்விக்கு பதில் சொல்லுவியா? கண்டிப்பா கண்டிப்பா. சரி சொல்லு பார்க்கலாம். கேள்வி கேள் கேள்வி கேள் கேள்வி கேட்ட பதில் சொல்லுவேன். கண்டிப்பா. கேளுடா. கேள்றா. முதல் கேள்வி குசு நம்பர் 1. கொஸ்டின் நம்பர் 1. கொஸ்டின் நம்பர் 1. முதல் கேள்வி கொஸ்டின் நம்பர் 1. தோசையா திரும்பி வர கேள்வி கேட்டா கேள்வி பதில் சொல்றேன். நான் கேட்ட நீ திருப்பி சொல்றேன். சொல்லு. தோசையா ஏன் திருப்பி போறாங்க சொல்லு. அதை திருப்பி போடலன்னா அதை திஞ்சி போடுண்டா ஒரு கேள்விக்கு பார்த்தா தோசையா திருப்பி கேள்வி கேட்டேன். தோசையா திருப்பி கேள்வி கேட்டேன். திரும்பி
சரிவா அந்துப்பா மேல வந்துட்டு பாருப்பா நானும் ஒரு கேள்வி கேட்க போறேன். நீயும் ஒரு கேள்வி கேட்க போறேன். ஆமா, ஒரு மீன் தொட்டியில 10 மீன் இருக்குது. ஒரு மீன் தொட்டியில 10 மீன் இருக்குது. 10 மீன் இருக்கு. ஒன்று செத்து போச்சு. ஒன்று செத்து போச்சு. மீதி எத்தனை இருக்கு? அது ஒப்போ அதே கேட்டாங்களா? எனக்கு தெரியாது. ஐயா, ஒரு மீன் தொட்டியில 10 மீன் இருக்குது. ஒன்று செத்து போச்சுற மீதி எத்தனை இருக்கும்? 10 இருக்குண்டா. எப்படின்னா செத்து போன மீன் தொட்டி உள்ளே தானக்குது. மூணாவது கேள்வி சொல்றியா? சொல்லு. பெரிய பிரகரமா இருக்குது. ஒரு புறா கர்ப்பம் இருக்குது. ஏழுவட்டம் சுற்றுறா. சுர்ரா புறாசாகமா வயதுல இருக்கிற குட்டி சாம சொல்லுவா. அது ரெண்டுமே செத்து போனடா. நீ செத்து புறா. ஓ குப்பைல அவன் ஒரு முக்காடு கூட சொல்றா. தம்பி சாப்பாடு சொல்றேன். இந்த ஊர்ல போட்ட மாதிரி எந்த ஊர்லயும் போற சாப்பாடு எந்த குறையும் இல்ல. சாம்பார் ரசம் அருமையான சாப்பாடு எந்த குறையும் இல்ல. ஆனா சின்ன குறை வச்சாங்க. ரசம் தான் தனியா ஊத்திட்டாங்க. வாங்க ஓட்ல உன் பொண்டாட்டி எப்படி வைக்கிறாரு? ஏய் முன்னாடி கட்டிக்கிட்டே வைக்கிறானா? அது கூலி பண்ண தத்துறோம். நான் என்ன கேக்குறேன் நம்ம சொல்றேன். என்ன? பெரிய பிரகரமா இருக்குது. பிரகரமா இருக்குது. ஏழுவட்டம் புறாசாகமா வயதுல இருக்கிற குட்டி சாம கேள்வி கேட்டேன். ஆமா. புறா பையனா கர்ப்பமா வந்தா முட்டை உருத்தாச்சு. மூஞ்சி எழுதி வச்சுக்கிறேன். நல்லா கேள்வி சூதாட்டம். ஐயா, நானும் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க போறேன். கேள்வி என்ன கேள்வி தெரியுமா? என்ன கேள்வி? 400 ரூபாய்க்கு முட்டை வாங்கி 300 ரூபாய்க்கு வித்தா எவ்வளவு லாபம்? என்ன? என்னங்க? ஊர் வீட்டுல யாரு போடுவாங்க? சொல்லுங்க. எவ்வளவு ஆச்சு? 400 ரூபாய்க்கு முட்டை வாங்கி 300 ரூபாய்க்கு வித்தா எவ்வளவு லாபம்? லாபம் எப்படி வரும்? லட்சம் தானே வரும். 200 ரூபாய் லாபம். ஏய், கேட்டா, எப்படி லாபம்? நான் எவ்வளவு முட்டை வாங்குறேன்? 400 ரூபாய்க்கு எவ்வளோ? 400 ரூபாய்க்கு 400 ரூபான்னு வரல காட்டி சொன்னாமா? இல்ல நான் சொன்னா நான் எவ்வளவு முட்டை வாங்கினேன்? 400 ரூபாய்க்கு முட்டை வாங்கி ஆஜாஜா 400 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கு முட்டை வாங்கி 300 ரூபாய்க்கு வித்தா 200 ரூபாய் லாபம் இல்லையா? ஒரு சின்ன கேள்வி கேட்டு போறேன். சரி. ஒரு சின்ன கேள்வி கேட்டு போறா. இல்ல கேள்வி. பொம்பளைங்க பார்த்து பார்த்து கட்டுற படம் என்ன பண்ண டக்கு டேய் அட யார் அவன்? செத்து போடுவேன். நீ செத்து போறான்றா. டேய் நீ செத்து போறான்றா. ஏன்டா எங்க தாலி அறுக்கணும் வரீங்க? டேய் போடவுல. பொம்பளைங்க பார்த்து பார்த்து கட்டுற படம் என்ன பண்ண தெரியுமா? கீழ் படம் போடுவேன். எப்படி எப்படியா? வேற என்ன? எப்படி காட்டுவாங்க? பார்த்து பார்த்து தான் கட்டுவாங்க. டேய் போனா போகட்டும். டேய் திருவண்ணா பேச வேலை போகுது.